1 டம்ளர் ராகி மாவு, 3/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக வேர்க்கடலை, 1/4 டம்ளர் தேங்காய். ராகி மாவை தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு இதை மூடி வச்சிடுங்க. வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். போட்டு நீக்கிட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவையும் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்ச மாவை ரொட்டியாக சுட்டு எடுத்துக்கலாம். ராகியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. ராகியாக இருக்கட்டும், இதில் சேர்க்குற வேர்க்கடலையாக இருக்கட்டும், தேங்காவாக இருக்கட்டும், எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எல்லாருமே சாப்பிடலாம். இது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இப்போ சுட்டு வச்ச ரொட்டியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழுக்கு ரொட்டி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 1 டம்ளர் ராகி மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாகு கொதிச்ச பிறகு கட் பண்ணி வச்ச ரொட்டியை போட்டுக்கோங்க. ரொட்டி போட்டு அது கொஞ்சம் கொதிச்ச பிறகு தேங்காவும் சேர்த்துக்க. கொதிக்கும் போதே தேங்காவை சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்து கொதிச்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வேர்க்கடலை பொடி அதில் சேர்த்துக்கணும். இப்போ வேர்க்கடலையை ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு சுக்கு சோம்பு பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் மூடி வச்சுடுங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க. 1 ஹவருக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா ஊறிட்டு இருக்கும். ஊறின பிறகு குழுக்கு ரொட்டி இப்படி தான் இருக்கும். பாருங்கள், குழுக்கு ரொட்டி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.